நவக்கிரகங்கள் நற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன். காலப்புருஷனுக்கு 4வது ராசியான சரராசியான இந்த கடகராசி கடகலத்தில் பிறந்தவர்கள் கண்ணியவான்களும் மகா தனவான்களும் இப்பூமியை ஆளும் மகா ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். பொதுவாகவே இந்த கடகராசிக்கு பூஷம் புனர்பூசம் ஆயிலியம் போன்ற நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வர்களுக்கு வாழ்க்கை தரமானதாக இருக்கும். அந்த வகையில் டாக்டர் விஜய் அவர்கள் 22/6/1974 சென்னை மாகாணத்தில் டைரக்டர் ஐயா விஜய சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும் அம்மையார் ஷோபா அவர்களுக்கும் பிறந்த புதல்வர் தான் டாக்டர் விஜய் அவர்கள். இவர்கள் பிறப்பிலேயே சிரமங்கள் மத்தியில் இவர்கள் வாழ்க்கை தரம் தொடங்கினாலும் ஏன்னா 15 வருஷம் 8 மாதம் வாழ்க்கையில் சனி பகவானின் திசையை நடந்தது. அதாவது 5க்கும் 6க்கும் இவர் கன்னிகா லக்கணமாகி அந்த கன்னிகா லக்கணக்கு 5க்கும் 6 கூடிய ரணருட ரோகஸ்தானவை சனி பகவான் திசை 15 வயது வரை இவர் வாழ்க்கை 11ஆம் வீட்டில் உள்ள சூரியனும் சனியும் புதனும் இருந்தனால் இவர்கள் சிரமத்தில் மத்தியிலே இவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தன. அந்த வகையில் இவர்களுக்கு படிப்பில் பட்டப்படிப்பில் இவர்கள் இடையில் நிறுத்தக்கூடிய நிலையும் ஏற்பட்டது. இந்த சனி திசைக்கு பிறகு புதன் திசை வரும் 11 வருட காலங்கள் தான் இவர் கோல்டன் ஜூப்ளி இயர் என்றே கூறலாம். இந்த 19 வருட காலங்களில் இந்த புதன் மகா திசையில் இவர் நாளைய தீர்ப்பு என்ற படம் மூலமாகவும் தன்னுடைய தந்தை மூலமாக இவர் சினிமா துறையில் அறிமுகமாகி மக்களை கலக்கக்கூடிய ரசிகர் கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தார். ஏனெனில் இவருடைய லக்னாதிபதி புதனே உச்சம் பெற்ற 1க்கும் 10 கூடிய திசை வரும்போது இவர் ஜீவனாதிபதியாக திசை இருந்து 10 கூடிய 10இல் ஆட்சி பெற்றிருப்பதால் பத்ரமகா யோகம் பெற்றவர்கள். இப்படி பத்ரமகா யோகம் பெற்ற இந்த புதன் பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற ராகுபகவான சாரம் திருவாதிரை சாரம் பெற்று வர்க்கோத்தமம் பெற்றிருந்தனாலும் இந்த புதன் பகவான் புதன் பகவான் 10 கூடிய கேட்டை சாரம் பெற்றிருந்தாலும் ராகுபகவானும் புதன் பகவானும் நடிப்பு காரணம் கலைக்காரணம் நட்சத்திர கிரக பாதசாரங்கள் பரிவர்த்தனை பெற்று இருந்ததனால் இவர்கள் புதன் திசை பேரும் புகழும் பெரும்பாலும் பெற்று கலைத்துறை சிம்மாசனமாக மக்கள் மத்தியில் ரசிகர்கள் கூட்டத்தில் இந்தியாவிலே போற்றக்கூடிய மிகப்பெரிய கலைஞனாக மிகப்பெரிய நடிகராக வந்தார். அதற்கு காரணம் இவர்கள் 3ஆம் வீட்டில் அமர்ந்த விருச்சிகத்தில் உள்ள ராகு பகவானே. இவர் 22 என்று சொல்லக்கூடிய 4ஆம் எண்ணில் பிறந்து இந்த 4ஆம் எண்ணி கூடிய கிரகமாக ராகு பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் இவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர் வாழ்க்கை தரமுள்ளதாக மகா உயிர்வுள்ளதாக இவருடைய வாழ்க்கை 33 வயது வரைக்கும் அமர்ந்து கொண்டே இருந்தது. இவர்களுக்கு பிறகு ஒரு கேது திசையும் இவர்கள் வாழ்க்கையில் மிகவும் ராஜயோக திசையாகவே அமர்ந்தது. இவர்கள் நடித்த படங்கள் அனைத்திலும் கோல்டன் ஜூப்ளி இயர் என்று சொல்லக்கூடிய மகா உயர்ந்த படமாகவே பேரும் புகழும் கலை உலக மன்னனாகவும் மக்கள் போற்றும் இளைய தலைவராகி வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு எப்பொழுது நடக்கும் சுக்கிர திசை இன்னும் 9 வருட காலங்களில் 2033 வரை நடக்கும் சுக்கிர திசையை இவர் 2க்கும் 9க்குரியவராகி 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று அவருடன் சுக்கிர பகவான் இருந்தால் இவர்கள் திரிக்கிரக உச்சபலம் என்ற விதியின்படி இவர்கள் மகா மன்னராக மக்கள் போற்றும் ராஜ சக்கரவர்த்தியாய் வருவார். இந்த சுக்கிர பகவான் கார்த்திகை நாளில் என்று சொல்லக்கூடிய அந்த 12 கூடிய சாரத்தை பெற்று இந்த 12 கூடிய 10ஆம் வீட்டில் இருப்பது பப்ளிக் செல்வாக்கூடிய பருவ ராஜயோகத்தில் பிறந்தவர் என்பதும் 10 கூடிய புதன் பகவான் 10லே ஆட்சி பெற்ற பத்ரமகா யோகத்தில் பிறந்தவர் என்பதனாலும் 11ஆம் வீட்டில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவான் நீச்சபங்க ராஜ யோகத்தில் அமர்ந்து சந்திரமங்கல யோகத்தில் அமர்ந்து பாரிஜாத யோகத்தில் அமர்ந்திருந்தார். இவர்கள் மற்றவர்கள் சல்யூட் பண்ணும் அளவுக்கு 9க்கும் 10 கூடியவர் தன் வீட்டில் இருப்பதால் இவர்கள் தர்மகர்மாதிபதி யோகத்தில் அமர்ந்து அமைச்சராக மிகப்பெரிய முதல் அமைச்சராக வரக்கூடிய நேரத்தை எல்லாம் இந்த சுக்கிர பகவான் திசைகளை செய்து விடுவார். எப்பொழுது நடக்கிற சுக்கிர திசை 9 வருட காலங்கள் 2 முறை முதலமைச்சராக வரக்கூடிய நிலை ஏற்படும். இவர்களுக்கு சோர்வுகள் பல வந்தாலும் தடைகள் பல வந்தாலும் ஏனெனில் இந்த சனி பகவானுக்கு குரு பகவானுக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவானுக்கு 9ஆம் வீட்டில்
குரு என்ற விதியின்படி அமர்ந்த தடைகளை தகர்க்கக்கூடிய மகா வெற்றியோகம் பெற்றவர்கள். குரு பகவான் கும்பவீட்டில் அமர்ந்த இது அறிவாற்றமிக்க பண்பாளர் என்பதனால் இவர்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு புகழ் பெற்றவராய் இருந்து விடுவாங்க. இது நிதர்சனமான உண்மை. இந்த குரு பகவானின் பார்வை 9வது பார்வை ராகு பகவானை பார்ப்பதனால் ராகு பகவானுக்கு 7வது பார்வை 12ஆம் வீட்டை பார்ப்பதனாலும் 9வது பார்வை 2ஆம் வீட்டை பார்ப்போம். தனவரவுக்கு குறைவில்லாமல் பணவரவுக்கு குறைம் நாட்டிய தாரகை என்ற பேரும் புகழும் பெற்ற விஜய் அவர்கள் இப்பொழுது நடக்கும் இந்த சுக்கிர திசையில் ஆட்சியை பிடித்தது மட்டுமில்லாமல் இவர்கள் 1000 தடைகள் வந்தாலும் 1000 இவர்கள் தடைக்கற்கள் வந்தாலும் இவர் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி 6 முறை தமிழகத்தில் நிரந்தர முதல்வராகக்கூடிய ராஜயோகத்தை பெற்று இவர்கள் பதவியை நிச்சயமாக இவர் ஆட்சியை பிடித்தது மட்டுமில்லாமல் நிரந்தரமாக இவர்களுக்கு மற்ற எதிர்க்கட்சிகளின் ஆதரவும் பெற்று இவர்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற மகா முதலமைச்சராய் ஆகி தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்தியாவிலே பேர் பெறக்கூடிய மிகப்பெரிய முதலமைச்சர் விருதுகளையும் பெற்று தொடர்ந்து 6 முறை முதலமைச்சராக அற்புத முதலமைச்சர் என்ற பெயரையும் ஐயா அவர்கள் இந்த வருடத்தில் அமைந்ததிலிருந்து இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ராஜயோகமாக அமையப் போகிறது. அதற்கு காரணம் இவருக்கு 6க்குரிய குருபகவானே 12ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் நடப்பதனாலும் இந்த 22ஆம் தேதி ராகு பகவான் எண் காரன் இவர் உச்சம் பெற்றிருப்பதனாலும் விருச்சிகத்தில் உள்ள ராகு புதைபல் ரகசியங்களை பெற்றவர் என்பதனாலும் இவருடைய திறமைகள் இவருடைய அசாத்தியமான திறமைகள் அகிலமெங்கும் பரவக்கூடியதாக இருக்கும். 9ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் போன்ற ராஜ்ய ஸ்தானங்களை தன் வீடுகளில் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் இந்த ஜாதகருக்கு அந்த திசை நடந்தால் இந்த ஜாதக மகா சக்கரவர்த்தியாக மன்னாதி மன்னராக மக்கள் போற்றும் தென்னவராக வாழ்ந்து அன்றும் என்றும் புகழ வாழ்ந்து மகா முதலமைச்சராய் வருவாய் என்பதே நிதர்சனமான உண்மை.